குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 அல்லது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டிசம்பர் ஆர் ஹாஃப் ஏர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் உள்ள 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Find the prime factorization of a number 60 by factor tree method. ஸோ நிறையா மெத்தட் இருக்குது. ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த நம்பரை எழுதிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 60 இருக்கிறதுலே மிக சின்ன நம்பர் 1 விட்டுறணும். அதுக்கு அடுத்த நம்பர் 2வால் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதை பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியல அப்படின்னா இனிமேல் அதை கற்றுக்கோங்க. ஈவன் நம்பர் எல்லாமே 2வால் டிவைட் ஆகும். ரைட்? ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பிளேஸுக்கு பேர் வந்து என்னது? ஒன்ஸ் பிளேஸ். ரைட்? இந்த பிளேஸுக்கு பேர் வந்து என்னது? ஒன்ஸ் பிளேஸ். இந்த ஒன்ஸ் பிளேஸில் 0வோ 2ஓ 4ஓ 6 அல்லது 8 இந்த 5 நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இந்த 5 நம்பரை தான் நம்ம என்ன செய்வோம்? ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஒன்ஸ் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 2வால் டிவைட் ஆகும். இது ஃபர்ஸ்ட்டு ரூல். இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சா? அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 60 அப்படிங்கிற நம்பர் 2வால் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணாமலே செக் பண்ணியாச்சு. இந்த நம்பர் என்ன செய்யும்? 2வால் டிவைட் ஆகும். ரைட்? டூவால் டிவைட் ஆகும். ஓகேவா? ஓகே, 2வால் டிவைட் பண்ணும். இப்போ 60 2வால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண தெரியாது அப்படின்னா நார்மலாகவே 2 வச்சு என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நம்பரை 2வால் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதோட ஒரு நம்பரை 2வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பரோட பாதி வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கணும். 6, 3 2s are 6, 0. அடுத்த டிஜிட்டில் 0 இருந்துச்சுன்னா அது கீழே இறக்கி மேலே ஒரு 0 சேர்த்துக்கணும். இப்போ 60 2வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 கிடைக்கும். ஓகே, ரைட்? 30. அப்போ என்ன செய்யணும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 60ல் பாதி எவ்வளவு? 30. எப்படினாலும் என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 30ன்னு என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 30 மறுபடியும் இதே மாதிரி டிவைட் பண்ணணும். அதே ப்ரொசீஜர் தான். இங்கேயும் 0ன்னு முடியுது. அப்போ இந்த நம்பர் 2வால் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 2வால் டிவைட் ஆகும். 30 2வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். எப்படி? 30ல் பாதி எவ்வளவு? 15. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம செக் பண்ணியும் பார்த்துடலாமா? 30 இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? 2வால் டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கணும். 1 2 is 2. 3ல் 2 போனால் 1, அடுத்து 0 இறக்கணும். 5 5 2s are 10. 10 கழிச்சா 0 கிடச்சிரும். இப்போ கோஷன்ட் என்ன இருக்குது பாருங்கள்? 15. அப்படி தான் என்ன செஞ்சிச்சு? 15 வந்துச்சு. டிவைட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த 2வை வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அதனால் 15 இன்னும் மறுபடியும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போது நம்ம பழைய ரூல் செட் ஆகாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒன்ஸ் டிஜிட்டில் 0 அல்லது 0 அல்லது 2 அல்லது 4 அல்லது 6 அல்லது 8 இருந்தால் தான் அந்த நம்பர் 2வால் டிவைட் ஆகும். ஆனால் இப்போ ஒன்ஸ் டிஜிட்டில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ எப்படி டிவைட் ஆகும்? ஓகேவா? ஒன்ஸ் டிஜிட்டில் இப்போ என்ன வந்துருச்சு? 5 வந்துருச்சு. அப்போ இப்போ எப்படி 2வால் டிவைட் ஆகும்? அப்போ 15 2வால் என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. டிவைட் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் 0 வரணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா தான் அந்த நம்பர் முழுவதுமாக டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நமக்கு இப்போது 15 2வால் டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ஆட் நம்பராக இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் ஆட் நம்பர் இருக்குது. அதனால் 2வால் டிவைட் ஆகாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? மறுபடியும் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. 1 + 5. 15ல் என்ன நம்பர்லாம் இருக்குது? 1 + 5 இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவு? 6. 6 3 டேபிளில் வருமா? வரும். 1 3 is 3, 2 3s are 6.
அப்படி வரும்னா இந்த நம்பர் கொடுத்துருக்கிற இந்த 15 அப்படிங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ நம்மளுக்கு நம்பர் வந்து சிறுசாக தான் இருக்குது, அதனால் டிவைட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டேபிள் சொன்னாலே போதும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. அப்போ இங்கே என்ன போடணும்? 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்பர் வந்து என்னது? 5. இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ப்ரைம் நம்பர் வந்திருக்கும். 2 2 3 அப்புறம் வந்து 5. ப்ரைம் நம்பராக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நம்பரை வேறு எந்த நம்பரும் என்ன செய்யாது? டிவைட் பண்ணாது. அப்போ இங்கே கிடச்சிருக்கிற இந்த ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் எழுதுனா போதும். இதெல்லாம் 2 × 2 × 3 × 5 அவ்வளோதான். இதுதான் அந்த நம்பருடைய 60 அப்படிங்கிற நம்பருடைய ஃபேக்டர்ஸ். இதுதான் ட்ரீ மெத்தட் படி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மெத்தட் படி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போதும். இப்போது இங்கே இருக்கிற இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 60 வரணும். வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டு, இல்லைன்னா தப்பு. ஸோ நமக்கு செக் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. 2 2s are 4, 4 3s are 12, 12ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 12 × 5, 5 2s are 10, ரிமைண்டர் 1 1 5 is 5, 60 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டு தான். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 60 is equal to அப்படின்னு எழுதணும். 2 × 2 × 3 × 5. Okay, that's all. Thank you.